திருப்பூர் மாவட்டம் முதலிப்பாளையத்தில் கோவில் நில உரிமை தொடர்பான சர்ச்சையால் 100க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கோவில் முன்பு பேனர் அமைத்து இடம் ஆக்கிரமிக்கப்பட்டதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டினர். கோவில் நில உரிமை தொடர்பாக போலி ஆவணங்கள் மூலம் மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாகவும் புகார் தெரிவித்தனர். இதனையடுத்து போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தியும் உடன்பாடு ஏற்படாததால் மீண்டும் மறியல் நடைபெற்றது. குலதெய்வமா ஒரு 100 வருஷமா பாட்டம் போட்ட காலத்துல இருந்து நாங்க சாமி வச்சு பொங்க வச்சு கெடா வெட்டி கும்பிட்டு இருக்கிறோங்க. வீரமாத்தி கோயில் அங்க இருக்குதுங்க. நைட்டு இங்க வந்து பொங்க வச்சு கெடா வெட்டிட்டு போயிருவோங்க. வருஷம் இருந்த கோயில இன்னைக்கு மறைச்சு விட மாட்டேங்கிறாங்க. அதுக்கான காரணம் ஏசி பார் வைக்கிறதுக்காக கோயில் நிலத்தை போலி ஆவணங்கள் தயாரிச்சு ஒரே வருஷத்துல 13 பத்திரம் தயாரிச்சு எங்க கோயில் நிலத்தை அவங்க நிலமா இப்ப காட்டுறாங்க. ரெக்கார்டு வந்துங்க இப்போதைய இதுல அவங்க பேர்ல காட்டுறாங்க. ஆனா உண்மையான இது கோயில் நிலம் எங்க பேர்ல இருக்குதுங்க. சட்டவிரோதமா இந்த வீரமாத்தியம்மன் கோயில் மக்கள் வந்துங்க 100 இதுக்கு வந்துங்க அவங்களுக்காக நாங்க வந்து கோயில் நிலம் சொல்லி சாலை மறியல் பண்றாங்க. இது வந்து முற்றிலும் தப்பானது. என்ன எப்படி எது தப்பானதுன்னா 100 ஆண்டுகளுக்கான ஆவணங்கள் எங்ககிட்ட இருக்குதுங்க. அதுக்கு கோயிலுக்காக நாங்கள் என்னென்னா 9 சென்ட் நாங்கள் வந்து ஒதுக்கி கொடுத்துருக்குறோம். அது எங்கள் இதில் தான் இருக்குது. ஆனால் வந்து போலி இதுக்கு வந்துங்க ரோட்டில் உட்காந்துட்டு சட்டவிரோதமாக உங்களுக்கு வேணும்னே மறியல் பண்ணீங்க, இடத்த பிடுங்கணும், இடத்த வந்து அபகரிக்கிறதுக்காக இப்படி பண்ணுறாங்க.